நடிகர் அஜித்குமார் சமீபத்துல ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல தன்னுடைய வெற்றியை பற்றி பகிர்ந்து கொண்டார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய வாழ்க்கையை வாழ 2 வழிகள் இருக்கு. ஒன்று, நீங்க எப்போதும் உங்க வாழ்க்கையை பற்றி புகார் செய்யறது, இல்ல ஒரு போர் வீரனை போல முன்னேறலாம். ஒவ்வொரு போர் வீரனும் தான் உயிரோடு வீட்டுக்கு திரும்ப முடியாது என்று தெரிந்துதான் போருக்கு செல்கிறான். அதுதான் அவனுக்கான வெற்றியை கொடுக்கிறது. வெற்றி என்பது ஒரு காట్లాலையும் குதிரையை போன்றது. யார் வேண்டுமானாலும் அதுல ஏறலாம். ஆனால் அதை நீங்கள் அடக்க முடியாவிட்டால் அது உங்களை தூக்கி எறிந்துவிடும். அது அடுத்தவர் ஏறுவதற்காக காத்திருக்கும். எப்போதும் ஷாலினிக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவருடைய ஆதரவு இல்லாம இவ அனைத்தையுமே சாத்தியப்படுத்த முடிந்திருக்காது. இப்போது நான் தொடங்கி இருக்கும் இந்த கார்பந்தய போட்டிகளை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா ஒரே விஷயம்தான். இதில் சலுகை என்பதே கிடையாது. எல்லா துறைகளிலுமே சவால் இருக்கிறது. கார்பந்தயம் போன்ற விளையாட்டுகள்ல ஊடக வெளிச்சம் அதிகம் கிடைப்பதால இதில் மட்டும் அதிக சவால் இருப்பது போல தோன்றலாம். கார்பந்தயங்கள் மட்டும் உயிருக்கு சவாலானதல்ல. மற்ற போட்டிகளிலும் துறைகளிலும் கூட எப்போது வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்காரு.